ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 69 படத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆக்ட்ரஸ் அபிராமி அவர்கள் ஆன்போர்ட் ஆயிருக்கிறதா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அண்ட் 90s டாப் ஹீரோயினாக இருந்த அபிராமி அவர்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய பெரிய பெரிய படங்கள்ல நடிக்கிறத பார்க்க முடியுது. மகாராஜா, வேட்டையன், ஜாலியோ ஜிம்கானா, தென் நெக்ஸ்ட் கமல் அவர்களோட தக் லைஃப்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நானி அவர்களோட சூர்யா சாட்டர்டே படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்தாலும் நல்ல நல்ல படங்களா பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் ஜாலியோ ஜிம்கானா. அண்ட் ஆக்சுவலாக இவங்களுக்கு தளபதி படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான ரீசன் இவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜிடிவில கொடுத்த இன்டர்வியூல தமிழ் சினிமாவில் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தளபதி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட சேர்ந்து நடிக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ப்ரோக்ராமை பார்த்துட்டு தளபதி அவங்களுக்கு கால் பண்ணி தேங்க் பண்ணாரு. அவங்களே பயங்கர ஷாக் ஆகி அதை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஷேரும் பண்ணியிருந்தாங்க. அதாவது தளபதி இந்த மாதிரி கால் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி. ஸோ தளபதியை ரொம்ப பிடிச்ச அவங்களுக்கு தளபதி படத்துல வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லதான் இருக்கும். அண்ட் அவங்களுமே இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களையும் இருக்கிறதால அவங்கள காஸ்ட் பண்றதுமே படத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கும். ஸோ அவங்க ஆன்போர்ட் ஆயிருக்காங்கன்ற நியூஸ் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இவங்க மட்டும் கன்ஃபார்ம் ஆனாங்கன்னா ஒரு 3 ஜென்ரேஷன் ஆக்ட்ரஸை தளபதி 69 பார்க்கலாம். அதாவது மமிதா பைஜு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸுக்கான ஒரு ஹீரோயின், தென் பூஜா ஹெக்டே அவங்களுக்கு முன்னாடியான ஜென்ரேஷன், தென் அபிராமி அவர்கள் அவங்களுக்கு முன்னாடியான ஒரு ஜென்ரேஷன். மேபி வேட்டையன்ல நெகட்டிவ் ரோல் பண்ண மாதிரி தளபதி 69 பாபி டியோல் அவர்களோட பேரா இருக்கலாம். பட் வேட்டையன் மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் சாலிடான கேரக்டரா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி 69 பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.